இந்த உலகம் உருவங்களை தேடுகிறது, பெயர்களை பிடிக்கிறது. எதை பார்த்தாலும் ஒரு அடையாளம் வேண்டும், ஒரு வடிவம் வேண்டும், ஒரு விளக்கம் வேண்டும். ஆனால் உருவமற்ற உண்மை எப்படி பேசும்? அதற்காகத்தான் ஒரு மௌன வடிவம் நம் முன் நிற்கிறது. அதுதான் சிவலிங்கம். லிங்கம் என்பது ஒரு சிலை அல்ல, ஒரு உருவமும் அல்ல. அது அடையாளம். ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. காலத்துக்கும் அப்பால், இடத்துக்கும் அப்பால், எண்ணத்துக்கும் அப்பால் நிற்கும் அந்த முடிவில்லா உண்மை ஒரு எளிய வடிவில் அமைதியாக நிற்கிறது. அதனால்தான் சிவலிங்கம் அழகாக இல்லை, ஆடம்பரமாக இல்லை, ஆனால் ஆழமாக இருக்கிறது. சிவலிங்கத்தில் ஆண் இல்லை, பெண் இல்லை, அங்கே புருஷமும் இல்லை, பிரகிருதியும் இல்லை. இரண்டையும் தாண்டிய ஒருமை மட்டுமே, படைப்பின் மூலமான சக்தியும் அதை உணரும் சித்தமும், இரண்டும் ஒன்றாக அமைதியில் ஒன்றிணைந்த நிலை. அதனால்தான் சிவலிங்கம் நின்று கொண்டிருக்கிறது, அசையாமல், சொல்லாமல், ஆனால் அனைத்தையும் சொல்லிக்கொண்டே. அதுதான் படைப்பின் ரகசியம். சிவலிங்கத்தில் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நீர், பால், தேன், இவை கல்லுக்காக அல்ல, உள்ளம் உருக, அகங்காரம் கரைய, நான் என்ற அகம் சிதற. அதற்காக ஒவ்வொரு துளியும் ஒரு பாடம், ஒவ்வொரு அபிஷேகமும் ஒரு உபதேசம். கவனித்துப் பார்த்தால் உலகம் எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு மாறினாலும், எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் சிவலிங்கம் அசையாது, அமைதியாகவே நிற்கிறது. அதுதான் சிவ தத்துவம். எது நடந்தாலும் மையம் அமைதியாக இருக்க வேண்டும். வெளியில் புயல் இருந்தாலும் உள்ளே நிலைமை இருக்க வேண்டும். கோவிலில் இருப்பது ஒரு சின்னம், ஆனால் உண்மையான சிவலிங்கம் உள்ளத்தில்தான். உள்ளம் அமைதியானால், எண்ணம் தூய்மையானால், அகங்காரம் விலகினால், அங்கே சிவ தத்துவம் தானே வெளிப்படும். ஆனால் இந்த அமைதியே ஒரு நாள் கண் திறந்தால், சிவ தத்துவம் முழுமையாக வெளிப்பட்டால், உலகத்தில் என்ன நடக்கும்? சிவபெருமான் கண் திறந்தால் என்ன ஆகும்? அதன் இரகசியத்தை, அதன் அர்த்தத்தை, அதன் விளைவுகளை நாளை பார்க்கலாம்.